அரச குருத்துவம். இன்றைய வாசகங்கள் தொடக்க கால திருச்சபையின் வளர்ச்சி, நமது அரச குருத்துவத்தை பயன்படுத்துவதற்கான அழைப்பு மற்றும் நமது தந்தையாகிய கடவுளுக்கு இயேசு கிறிஸ்து ஏற்புடையதாக்கிய ஆன்மீக பலியைச் செலுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகின்றன. வளர்ந்து வரும் யூதரல்லாத உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சபை விரிவடையும்போது வளர்ந்து வரும் சபையை கையாள்வதில் ஆரம்பகால திருச்சபையின் அமைப்பு குறித்த ஒரு விளக்கம் அப்போஸ்தலர் நடபடிகளில் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்முடைய முழு நம்பிக்கையையும் அவர் மீது வைத்திருக்கும் நம் மீது தமது அன்பை பொழியுமாறு ஆண்டவரை சங்கீதம் 32 அழைக்கிறது. 1 பேதுருவில் பேதுரு எல்லா விசுவாசிகளையும் ஆவிக்குரிய வீட்டை உண்டாக்கும் ஜீவனுள்ள கற்கள் என்று அழைக்கிறார். இருளிலிருந்து நம்மை அழைத்த தேவனை புகழ்ந்து பாடுவதற்காக பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாகிய நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததியார், அரச ஆசாரிய கூட்டம், பரிசுத்தமாக்கப்பட்ட தேசம் ஆவோம். யோவான் நற்செய்தியில் இயேசு தம் சீடர்களிடம் தம் பிதாவின் வீட்டில் அவர்களுக்காக ஓர் இடத்தை ஆயத்தப்படுத்துவதால் பயப்பட வேண்டாம் என்று கூறுகிறார். அவர் அவர்களிடம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். நீங்கள் என்னை அறிந்தால் என் பிதாவையும் அறிவீர்கள். என்னை கண்டவதோ பிதாவை கண்டவதோ ஆகும் என்று கூறுகிறார். இறுதியாக, என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் நான் செய்கிற கிரியைகளையே செய்வான் என்று அவர் அறிவிக்கிறார். திருத்தந்தை 14ஆம் லியோவின் செய்தி, இருளில் திறக்கும் உயிர்த்தெழுதலின் பிளவுகள் வழியாக நம்மை தாங்கும் நம்பிக்கையில் அவர் நம் இதயங்களை ஒப்படைக்கிறார். மரணத்தின் வல்லமை நம் வாழ்வின் இறுதி விதியல்ல. நாம் அனைவரும் ஒருமுறை மற்றும் என்றென்றைக்குமாக நிறைவின் பாதையில் வழிநடத்தப்படுகிறோம். ஏனெனில் கிறிஸ்துவில் நாமும் உயிர்த்தெழுந்திருக்கிறோம். பல சமயங்களில் கடவுள் இல்லை என்றே தோன்றும். நம்மை சுற்றிலும் நீடித்த அநீதி, தீமை, அக்கறையின்மை மற்றும் கொடுமையை காண்கிறோம். ஆனால் இருளின் நடுவிலும் எப்போதும் புதிதான ஒன்று உயிர் பெற்று விரைவிலோ அல்லது பின்னரோ கனி தரும் என்பதும் உண்மையே. ஈஸ்டர் என்பது உயிர்த்தெழுந்த ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புதிய படைப்பு. அது ஒரு புதிய தொடக்கம். தொன்மையான எதிரியின் மீது கடவுள் பெற்ற வெற்றியால் இறுதியாக நித்தியமாக்கப்பட்ட வாழ்வு அது. இன்று நமக்கு இந்த நம்பிக்கையின் பாடல் தேவை. கிறிஸ்துவுடன் உயிர்த்தெழுந்த நாமே அவரை உலகின் வீதிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே மரிய மதலினேவைப் போல நாமும் ஓடி அனைவருக்கும் அவரை அறிவித்து நமது உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சியை வாழ்ந்து காட்டுவோம். அதனால் மரணத்தின் நிழல் எங்கெல்லாம் இன்னும் சூழ்ந்திருக்கிறதோ அங்கெல்லாம் வாழ்வின் ஒளி பிரகாசிக்கட்டும். திருத்தந்தை 14ஆம் லியோவுடன் சேர்ந்து ஜெபிப்போம். பெரிய உற்பத்தியாளர்கள் முதல் சிறு நுகர்வோர் வரை அனைவரும் உணவை வீணாக்குவதை தவிர்க்கவும், அனைவருக்கும் தரமான உணவு கிடைப்பதை உறுதி செய்யவும் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்மை ஆண்டவரிடம் ஒப்படைத்து நம் இதயங்களை அவருக்கு திறப்போம். அவரே எல்லாவற்றையும் புதிதாக்குபவர். ஆண்டவரே, உமது அன்பையும் சமாதானத்தையும் எங்களுக்குள் எழுப்புவீராக. ஆமென். நம்முடைய பாஸ்காவாகிய கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து தமது சமாதானத்தை முழு உலகிற்கும் வழங்குவாராக.